வைனலஹு மஐஷத்தல் லங்கா, வாழ்க்கையில் அவனுக்கு நெருக்கடிதான், நிம்மதி இல்லை. என்றால் புகழுகிறவனுக்கு தான் நிம்மதி. அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப்னு சொன்ன மாதிரி புகழ் இறைவனுடைய திக்ர்னால் மனம் நிம்மதி அடைகிறது. மன நிம்மதி யாருக்கு என்றால் இறைவனை துதிப்பவனுக்கு, இறைவனை புகழ்கிறவனுக்கு, இறைவனை பாராட்டுகிறவனுக்கு. அது குர்ஆன் சொல்லுகிற யதார்த்த உண்மை. ஆகவே இன்னஹு லஹு மஐஷத்துல் லங்க வ நஹ்ஷரு யௌமல் கியாமத்தி ஆமா. இந்த இறைவனை நினைப்பு இல்லாமல் வாழ்கிறான மனிதன், இவனை மறுமையில் உயிர் தழச் செய்வோம். எப்படி உயிர் தழுவான்? கண் பார்வை இல்லாதவனாக. கண் பார்வை இல்லாதவனாக அவன் எழுந்து நிற்கிறான் மஹ்ஷர் மைதானத்தில். கால, அங்க ஒரு டயலாக், ஒரு உரையாடல் இறைவனுக்கு அவனுக்கு இடையில் நடைபெறுகிறது. குர்ஆன் சித்தரிக்கிறது, நாம எல்லாம் புரியறதுக்காக வேண்டி ஒரு அருமையான ஒரு உரையாடலை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா, நான் வகத் குன்து பஸீரா, ஸ்பெக்ஸ் போடாம கூட நான் பார்த்து வாசிச்ச, எல்லாரும் நேரில் பார்த்து பேசினேன். இப்போது என்னை கண் பார்வை இல்லாதவனாக குருடனாக எழுப்பினே, ஏன்? நீ நீதி இல்லாதவனா, அநீதி வைப்பவனா? அல்லாஹ் அப்படிப்பட்ட இறைவனே அல்ல. வகத் குன்து பஸீரா, நான் கண்ணால் பார்த்தேன், நேரில் அவற்றையும் கண்டு சிந்தித்தேன். இப்பொழுது நான் உயிர் தெழுந்திருக்கிறேன் கண் பார்வை இல்லாமல். லிம ஹஷர்தனி ஆமா வகத் குன்து பஸீரா قال كذلك, இப்படிதான் நான் செய்வேன். அத்தத்துக்கு ஆயாத்தி, என்னுடைய வசனங்கள் வந்தன, உனக்கு அறிவுரைகளை வழங்குவதற்கு நான் குர்ஆனை இறக்கி தந்திருக்கிறேன். என்னை நினைவில் வைத்து வாழ்வதற்காக என்னை நினைவுபடுத்துகிற குர்ஆன். குர்ஆனை பற்றி அல்லாஹ் குர்ஆனே சொல்றான், திக்ர்னே சொல்றான். குர்ஆன் ஒரு திக்ர், திக்ருடைய பரந்த அர்த்தத்தில் நான் திக்ரை பேசுகிறேன். திக்ர் என்றால் சுப்ஹானல்லாஹ் சொல்வது திக்ர் தான். ஆமா, திக்ர் தான். வழிபாடுகள் அனைத்துமே திக்ர்கள் தான். திக்ருக்காகத்தான், இறை நினைப்பை விட்டு மனிதன் நீங்கி வாழக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து வழிபாடுகளும். குர்ஆனும் ஒரு திக்ர். இன்னும் இல்ல திக்ர் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு இது ஒரு நினைவூட்டுகின்ற, நினைவுபடுத்துகின்ற இறைவனுடைய ஆணைகளை, இறைவனுடைய கட்டளைகளை, இறைவனுடைய வலிமையை நினைவுபடுத்துகிற ஒரு வேதம் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஆகவே அந்த அர்த்தத்தில் அது அர்த்தத்துக்கு ஆயாத்தி, என்னுடைய திக்ர் உனக்கு வந்தது, என்னுடைய வசனங்கள் வந்தன. ஃபனசீதஹா, நீ மறந்து வாழ்ந்தாய், அதை நினைத்து நீ வாழவில்லை, அதை மெய்மறதியோடு அதை கண்டுகொள்ளாமல் வாழ்ந்தாய். வகதாலிகல் யௌம துன்சா, இன்று நீ மறக்கடிக்கப்படுகிறாய். அதனால்தான் கூட ஒன்னு எழுப்பி இருக்கிறேன் அல்லாஹ் குர்ஆன்ல. திக்ர் இல்லாமல், இறைவனுடைய நினைப்பில் இல்லாமல், வழிபாடுகள் இல்லாமல், அல்லாஹ்வை துதிக்காமல், புகழாமல், பாராட்டாமல் வாழ்கிறவனுடைய நிலையை குர்ஆன் நமக்கு சித்தரித்து தருகிறது. யா அய்யுஹல்லதீன இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களை படைச்சிருக்க எல்லாமே திக்ருக்காக என்று குர்ஆன் சொல்லுகிறது. புத்திசாலி யார் என்றால் திக்ர் செய்து வாழுகிறவர். நான் இன்ஷாஅல்லாஹ் திக்ர் என்றால் என்ன, எப்போது எங்களை பற்றி நான் கடைசியில் முடிக்கும்போது சொல்லிடுறேன். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் இறைவன் படைத்திருக்கிறான். வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருகிறது. வல் ஃபுல்கில்லத்தி தஜ்ரி ஃபில் பஹர், கடலில் கப்பல்கள் மிதந்து செல்கின்றன. கரமான கப்பல், அதனுடைய மெட்டல், ஒரு மெட்டல் துண்டை நாம் தண்ணீர் இட்டால் அது கீழே நோக்கி செல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடலில் கப்பலை தன்னுடைய வலிமையால், ஆற்றலால் மிதக்க வைக்கிறான். வல் ஃபஜ்ரில்லத்தி தஜ்ரி ஃபில் பஹர் என்ன என்று சொல்லி ஆயாத்தில் உலில் அல்பாப், புத்திசாலிகளுக்கு இதிலே படிப்பினைகள் உள்ளன, புத்திசாலிகளுக்கு இதிலே படிப்பினைகள் உள்ளன. வானமா, பூமியா, பிரபஞ்சமா, கடலா, கப்பலா, வாழ்க்கையா என்று சிந்திக்கிறவனுக்கு இதிலே படிப்பினைகள் உள்ளன. புத்திசாலி யாரு? புத்திசாலி யாரு? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன். அல்பாப்னா லுப்புடைய பண்பை சொல் அல்பாப், லபீப் அல்பாப், அதாவது அல்பாபுகள் புத்திசாலிகளுக்கு படிப்பினைகள். புத்திசாலிகள் என்றால் யாருன்னா, PhD படிச்சாளா, மதீனா யூனிவர்சிட்டியில போய் PhD படிச்சாளா புத்திசாலி? யாருப்பா புத்திசாலி? அல்லது யாழ் பல்கலைக்கழகத்தில் போய் PhD படிச்சாளா? அல்லது மேடையில் யாரு ரொம்ப மணிக்கூரங்களை பேசுறாளா? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன்,
அல்லாஹ்வை நினைத்து நினைத்து வாழுகிறார்களே, அல்லாஹ்வுடைய நினைப்பில் வாழுகிறார்கள், அவர்தான் புத்திசாலி. அல்ல முட்டாள், அல்பாப் அல்ல. ஆகவே அல்லது எதுக்குறோம் அல்லாஹ் கியாமன், அல்லாஹ்வை நினைப்பார்கள், கியாமன் நின்ற நிலையில் நினைப்பார்கள், கூதன் அமர்ந்தும் நினைப்பார்கள், அலா ஜுனூபிஹிம் படுத்திருந்து நினைப்பார்கள், يتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. பிறகு அல்லாஹ்வுடைய பிரபஞ்சத்தை சிந்திப்பார்கள். அல்லாஹ் நினைக்கிறாரே, அல்லாஹ்வுடைய படைப்பாற்றலை சிந்திப்பது என்பது அல்லாஹ் நினைக்கிறது. يتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا, இறைவா நீ இதை வீணாக படைக்கல, நீ இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைத்து இயக்கி பரிபாலித்துக் கொண்டிருக்கிறாய், இது ஏதோ ஒரு நோக்கத்தை அடைவதற்காகத்தான். நிச்சயமா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும், அந்த நோக்கத்தை அடைவதற்காகத்தான் படைத்திருக்கிறாய் என்று வாயால் சொல்லுவார்கள். ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலன் சுப்ஹானக, உன்னை துதிக்கிறேன், உன்னை போற்றுகிறேன், உன்னை புகழ்கிறேன், நீ அனைத்து குறைகளை விட்டு நீங்கியவர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அங்கே சொல்லுவார்கள். என்று புத்திசாலிகள் யார் என்றால் அல்லாஹ்வுடைய புகழை பாடுகிறவர்கள், அல்லாஹ்வை போற்றி வாழுகிறவர்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை எப்போதும் உச்சரிப்பவர்கள் என்று நமக்கு இந்த வசனம் நினைவுபடுத்துகிறது. ஆகவே உயிரோட்டமுள்ள மனிதராக ஆண்களாக பெண்களாக வாழ விரும்பினால் அல்லாஹ்வுடைய நினைப்பை விட்டு ஒரு நொடி பொழுது கூட நாம் நீங்கி இருக்கக்கூடாது. மஸலில் முஃமின் அல்லதி யذ்குர் ரப்பஹு வல்லதி லா யذ்குர், ஒருத்தன் அல்லாஹ்வை நினைச்சே வாழ்றான், திக்ர் செய்யறான், ஒருத்தன் திக்ர் செய்யல, ஒண்ணு போலையா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி விடப்படுவார்களா? ஒருவன் இறை நினைப்பில் வாழுகிறான், எப்போதும் அல்லாஹ்வை வாயில் மொழிகிறான், அல்லாஹ்வை மனதில் நினைக்கிறான், சிந்தனையில் நிலைப்படுத்துகிறான், சிந்தனை ஒளி பெறுகிறது, இதயம் தெளிவடைகிறது, மனம் அமைதி பெறுகிறது, செயல்பாடுகள் தூய்மை அடைகின்றன. அவனுக்கும் ஒண்ணுமே செய்யறதில்லை, பள்ளிவாசல் பக்கம் எட்டி பார்க்கறது இல்ல, அல்லாஹ்வுடைய நினைப்பே இல்ல, படைத்த இறைவனை மறந்து வாழ்கிறான். இவன் யாருக்கு? மஸலில் ஹய்யி வல் மைத், செத்தவனும் பிணமும் மனிதனும் போன்றவர்கள். அல்லாஹ்வை நினைத்து வாழ்கிறவன் உயிரோட்டமுள்ள மனிதன், அல்லாஹ்வை நினைக்காமல் வாழ்கிற நடமாடும் பிணம். இந்த நான் சொல்வதில் இறைத்தவர் சொன்னது. ஆகவே நமக்கு இந்த டெக்ஸ்டுகள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்ன? ஒரு மனிதன் எந்த நிலையிலும் எல்லா நேரமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாவில் இந்த திக்ருடைய வார்த்தைகளை அவன் உச்சரிக்க பழகிக் கொள்ள வேண்டும். இதனால் தான் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களை அச்சிட்டு தருகிறார்களே. துஆக்களுடைய புத்தகங்கள் அன்னைக்கு போனாக்கல நம்ம இந்த அல்பிர் ஃபவுண்டேஷன்ல போனோம், ஒரு செட் புத்தகம் தந்தாங்க. அதுல ஒரு அழகான ஒரு புக்கு, இந்த திக்ருடைய புக் இருக்கிறது. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையோட எந்த காலகட்டத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய திக்ருகளை ஹதீஸ்ல இருந்தும் குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்றாங்க. எந்த நேரத்தில் திக்ர் செய்யாமல், டாய்லெட்டுக்கு போனா திக்ர் செய், டாய்லெட்டுக்கு போனா அது வந்து வெளியே வந்தா, படுத்தா படுக்கையிலிருந்து எழுந்தால், பள்ளிவாசலுக்கு போனா பள்ளிவாசல் விட்டு வெளியே போனா, வீட்டுக்கு போனா வீட்டை விட்டு வெளியே போனா, எந்த சந்தர்ப்பத்தில் துஆ ஓத திக்ர் இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை எல்லாம் கட்டுப்படுத்துகிற அனைத்து சூழ்நிலையிலும் திக்ரை ஏன் சொல்லி தந்தார்கள் என்றால் அங்கெல்லாம் மனிதன் இறைவனை நினைத்து வாழ வேண்டும். நீங்க மக்காவுக்கு போறீங்கன்னா தெரியும், ஒரு பனைமர உயரத்தில் ஒரு விளம்பர பலை ஹோர்டிங், விளம்பர போர்டை பார்ப்பீங்க. அதுக்கு மேல டிஜிட்டல் போர்டு, அதுல வேற ஒண்ணு எழுதப்படாது, லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு சுப்ஹானல்லாஹ் மட்டும் எழுதியிருப்பாங்க. அதை இந்த பயணம் செய்கிறவன் பார்க்கிறான், நாவில் இந்த சுப்ஹானல்லாஹை ஒரு தடவை பார்த்து வாசித்து படிச்சு செல்லட்டுமே, உச்சரிச்சு செல்லட்டுமே நினைக்கிறாங்க அதை நாட்டிய நன்மக்கள். எல்லா நிலைகளிலும் மனிதன் இவற்றை நினைத்து நாவில் அவற்றை பதிய வைத்து இதயத்தை பசுமைப்படுத்தி அவன் வாழ வேண்டும் என்பதை தான் இந்த தகவல்கள் எல்லாம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே திக்ரை பற்றி நிறைய சொல்லணும். திக்ர் இல்லாமல், திக்ர் என்று சொன்னால் வழிபாடுகள் திக்ர், தொழுகை திக்ர், திலாவத்துல் குர்ஆன் திக்ர், ஹஜ் திக்ர், ஸௌம் திக்ர், நாம் இவைகளை செய்கிறோம். ஆனால் அதனுடைய புறச்சடங்குகளை அதிகமாக செய்கிறோம். நம்முடைய நாவில் இந்த ரமலானுடைய பகல் வேளையில் இரவு வேளையில் எத்தனை தடவை திக்ரை உச்சரித்திருப்போம் நினைச்சு பாருங்க. அக்மிஸ் ஸலாத்த லிதிக்ரி, தொழப்பா, எதற்காக தொழுக? நோர் தொழுகை 4 ரக்காத், ஒரு ரக்காத்துல 8 சுஜூத் 4 ருக்கு 4 ரக்காத் 4 ஃபாத்திஹா
எதற்காக இவ்வளவு செய்றீங்க? லிதிக்ரி, என்னுடைய நினைவை விட்டு ஒரு நேரம் நீங்க கூடாதுங்கிறதுக்காக. ஒரு நேரம் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய நினைவில் இருந்து மாறக்கூடாது. அக்கிமி ஸலாத்த லிதிக்ரி, என்னுடைய நினைவில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகை கடமையாக்கி இருக்கிறேன். சரி, அப்படியானா நான் எப்போ அல்லாஹ் நினைச்சிட்டே இருப்பேன், தொழுகை விட்டுறேன், அப்படி ஒரு வந்தாலும் அது நிச்சயமா முடியாது. அல்லாஹ்வுடைய திக்ருக்காக தொழுகை கடமையாக்கப்பட்டாலும் தொழுகையின் வாயிலாக அடைய வேண்டிய அந்த இறை நினைப்பை தொழுகை விட்டு அடைய முடியாது. தொழுகை இல்லாமல் நான் இறைவனை நினைக்கிறேன் என்று ஒருவன் தொழுகை விட்டு விட்டால், ஏன்னா தொழுகையோட லட்சியம் இது திக்ருதான என்று யாரா நினைச்சாங்கன்னா அவன் அறியாமையில் பேசுகிறான் அர்த்தம். எல்லா வழிபாடுகளும் இறை நினைப்பில் முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். இன்னமா ஜுஇல தவாஃபு வஸ்ஸஅயு பைன ஸஃபா வல் மர்வா, ஹஜ் பற்றி நபி எல்லாம் சொல்றாங்க. இந்த காபாவை 7 ரவுண்ட் தவாஃப் செய்றமே, இந்த தவாஃபும் ஸஃபா மர்வாவை நாம் சை செய்றமே, இதுவும் இது வஸ்ஸஅயு பைன ஸஃபா வல் மர்வா இலிகாமத்தில் திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைப்பில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதற்காக. ஹஜ்ஜும் தொழுகையும் நோன்பும் ஜகாத்தும் திலாவத்தும் அத்தனையுமே அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருந்து மனுஷன் வாழக்கூடாது. ஆனால் அல்லாஹ்வுடைய நினைப்பை ஊட்டுவதற்கும் உண்டாக்குவதற்கும் இந்த வழிபாடுகளை விட்டு ஒரு நினைச்சல் நடக்காது. இந்த வழிபாடுகள் வாயிலாக அல்லாஹ்வுடைய நினைப்பை அவன் அதிகப்படுத்த வேண்டும். அதல்லாத நேரங்களிலும் இறைவன் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். படுத்து செய்யுங்க, உட்கார்ந்து செய்யுங்க, நின்றுகிட்டு செய்யுங்க, பயணத்தில் செய்யுங்க. பயணத்திலே ஒரு பயணம், ஒரு துவா. எதுலதான் துவா இல்ல, துவா திக்ர். ஆகவே எல்லா நேரங்களிலும் இறைத்தவர் நமக்கு கட்டம் கட்டமாக திக்ருடைய வார்த்தைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. எதற்காக வேண்டி என்றால் அவைகளை உச்சரித்து நம்முடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரில் பசுமையாக வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய நினைப்பில் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. இறை நினைப்பை விட்டு ஒரு நிமிடம் நீங்கி வாழ்வதற்கு ஒரு மூமினுக்கு அனுமதி இல்லை என்பதை நாம் புரிய வேண்டும். ஆகவே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், யுஹ்யி வ யுமீது வ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதெல்லாம் ஈஸியாக எளிமையாக நாவில் பதிய வைக்கிற வார்த்தைகள், சின்ன வார்த்தைகள். எத்தனை எழுத்து இருக்கு சுப்ஹானல்லாஹ்ல? எத்தனை எழுத்து இருக்கு? அல்லாஹ் அக்பர்ல எத்தனை எழுத்து இருக்கிறது? இந்த அல்லாஹ் அக்பர் நாவில் உச்சரித்தால் இவ்வளவு நன்மைகளை நபிகள் நாயகம் சொல்றாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், உச்சரிப்பதற்கு மிக எளிமையான 2 வார்த்தை சொல்லித்தாரேன் கேளுங்க. உச்சரிப்பதற்கு சொல்வதற்கு எளிமையான 2 வார்த்தை. ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான வார்த்தை. ஹபீப் என்றால் ரொம்ப பிரியம். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. ஸகீலத்தானி ஃபில் மீசான், நன்மை தீமைகளை எடை போடுகிற தராசில் கணம் தாங்குகிற பாரம் தாங்குகிற 2 வார்த்தைகள் என்று சொல்லிவிட சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதும் சுப்ஹானல்லாஹில் அலீம் என்பதும் இவ்வளவு வர்ணனையோடு சொல்லப்படுகிறது. எதற்காக? நாம் அவற்றை மனப்பாடம் பண்ணி நாவில் பதிய வைத்து நம்முடைய இளம் பிள்ளைகளுக்கு பேச தெரிந்த உடனே இவற்றை நாம் கற்றுக் கொடுத்து அவர்களை அந்த திக்ர் உச்சரித்து வளரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பெரிய பாராட்டுதல். இதை விட ஒரு விசேஷம் தெரியுமா? நபிகள் அல்லாஹ் உக்பிருக்கும் பிஹைரி அமாலிக்கு, நல்ல ஒரு வேலை சொல்லி தரட்டுமா, நல்ல ஒரு சாலிஹான அமலை சொல்லி தரவா என்று கேட்கிறாங்க. நபிகளா என்னவோ பெரிய பாரதூரமான ஒரு கனமான செய்வதற்கு கஷ்டமான ஒரு வேலை சொல்ல போறாங்களோட சஹாபாக்கள் நினைக்கிற அளவுக்கு பிஹைரி அமாலிக்கு நல்ல அமலை சொல்லி தரேன். வஸ்கஹா இந்த மலிக்கு, ரொம்ப புனிதமான தூய்மையான அல்லாஹ்வுக்கு மிகவும் புனிதமான வேலை. வர்ஃபஹா ஃபி தரஜாத்தி, உங்க பதவியை உயர்த்துகிற ஒரு பணி. அப்ப என்னவாகும் சொல்ல போறாங்க ரைத்துவர்? வ கைருல் லக்கும்